என்ன டென்ஷன் கேட்குறேன் அவரை. இங்கிலீஷில் சொல்லுங்க. என் கடந்த காலம் சொல்லுங்க. என் எதிர்காலத்தை துல்லியமாக அறிந்தவர் கர்த்தர் தான். சொல்லிட்டார் அவரு. நம்ம சொல்கிறோம்ல, நான் சொல்லிட்டேங்க நீங்கள் போங்க. அங்கே போனால் சொல்கிறான், அவர் சொல்லவே இல்லைன்றான். சில பேர் சொல்லுவாங்கல்ல, நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேங்க நீங்கள் போங்கன்னு சொல்கிறான். அங்கே போனால் அவனே தெரியாதுன்றான். ஒன்று எதிர்த்து சொன்னான், நான் உதவி செஞ்சுருப்பேன், அந்த பேரை சொன்னதுனால நான் உதவி செய்ய மாட்டேன்றான். அதோட பெரிய கொடுமை இல்லை இது. ஒருத்தர் அப்படியே சொல்கிறார், உதவி பண்ணியிருப்பேன் பாஸ்டர் உங்களுக்கு, நீங்கள் ஒரு ஆள் ரெஃபர் பண்ணீங்களே அதனால் உங்களுக்கு உதவி செய்ய நான் விரும்பலை. எனக்கு தேவையா? அனுபவம் இருக்குதா? அது மாதிரி இருக்கிறீங்களா இல்லையா? அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லாதீங்க. அவனு சொல்லிட்டாரு, ஆல்ரெடி கமாண்டட். தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் பெரிய வித்தியாசம். இடுவேன் ஆங்கிலத்தில். ஹலோ மிஸ், புரியுதா? I already commanded. God already commanded where you are to study, what you are to study. எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. Follow that. You will be successful. சொல்லுங்க. அவர் சொல்லிட்டாரு, அது வழியாக நான் போவேன், வெற்றி எனக்கு தான். அவர் சொன்ன ஒன்றை மீறி பண்ணா வெற்றி எனக்கு இல்லை. நம்பர் 1. நம்பர் ஃபர்ஸ்ட் ஆர் சொல்லுங்க, ரெகக்னைஸ். He knows everything. நம்பர் 2, அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீ ஜெபம் பண்ணு மகளே, நீ ஜெபம் பண்ணு, நீ என்னை பார்த்து பேசு, என்னை பார்த்து விசுவாசத்தை பயன்படுத்து, என்னை பார்த்து சொல்லு, நான் எல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என்னை பார்த்து பேசு, நான் எல்லாம் பார்த்துப்பேன். எபிரேயர் 11:6. என்கிட்ட ஒன்றும் பண்ண வேணாம், நீ சொல்லு, எல்லாம் பார்த்துப்பாரு. ஆபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? ஆபிரகாம் பையன்கிட்ட அவர் எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, பையன் சொல்லுங்க, எல்லாம் பார்த்துப்பாருமா. ஏன் லோன்னு அலையிற? 4 படிக்கட்டு 5 படிக்கட்டு ஏறி இறங்கி விடுவிடா. அங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, எல்லாம் அவர் பார்த்துப்பார். ஹலோ, என்னை புரிந்து கொண்டவருக்கு என் ஜபம் தெரியாதா? என்னை புரிந்து கொண்டவருக்கு, என் வாழ்க்கை நிர்ணயித்திருக்கிறவருக்கு என் ஜபம் கேட்குமா கேட்காதா? சத்தமா சொல்லுங்க, ஜபத்தை கேட்கிற கர்த்தர். என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், எங்ககிட்ட ஒரு சின்ன பேப்பர் கொடு போதும், நான் செய்வேன், ஆனால் நீ நம்பணும். அதாவது நான் செய்வேன், நீ நம்பு. காகத்தை அனுப்புவேன், புரியுதா உங்களுக்கு? ஆடை அனுப்புவேன். யாரோ நீ நினைங்க, அந்த விதையை பார்த்தா எப்படி இருந்திருக்கும் எலியாவுக்கு? மன்னிக்கணும், எலும்பும் தோலுமா, குழி விழுந்து, பொக்க பல்லு, ஒரு கொம்பு. எலியா என்ன இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் போயிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட்டா